எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே. ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே. எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு இந்த காலை வேளையிலே மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு என் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். அவர் நாமத்தில் வாழ்த்துக்கள், கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் அவர் கொடுக்கின்றதான அவருடைய வாக்குறுதியானது சங்கீதம் 16:5. கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். அன்பானவர்களே, இந்த உலகத்திலே நமக்கு ஞானமுள்ள, நேசமுள்ள, கவனமுள்ள, ஜாக்கிரதை உள்ள பெற்றோர்கள் அமையும் பொழுது, அந்த பெற்றோர்கள் இந்த பூமியிலே நமக்கு சுதந்திரங்களை வைத்து விட்டு போவது, பிரியமானவர்களே, அவருடைய பிள்ளைகள் மேல் அவர்கள் எவ்வளவு கவனமாக இருந்தார்கள் என்பதை காண்பிக்கும். இந்த உலகத்தில் வாழ்கிறதான சில பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட பெற்றோர் அமைந்ததும் உண்டு. அப்படி எந்த விதமான ஒரு நல்லதையும், ஒரு சொத்தையோ, ஒரு ஆஸ்தியோ தன் பிள்ளைகளுக்கு வைக்கிறதுக்கு பலன் இல்லாமல் போன, என் உணவுக்கும் என் பிள்ளைங்களுக்கு வேண்டிய உடைக்கும் அவங்க படிப்புக்கே என் பிரயாசம் போதுமா இருந்ததுன்ற ஒரு பரிதாப நிலையில் இருந்த பெற்றோரும் உண்டு. அல்லது தவறான விதத்தில் எல்லாத்தையும் செலவழித்து போட்ட பெற்றோரும் உண்டு. ஆனா இங்கே எனக்கு என் தாய் தகப்பனுடைய சுதந்திரம் இருக்கோ இல்லையோ, ஆனா என் சுதந்திரம் யாருன்னா கர்த்தர் என் சுதந்திரம். என் வாழ்க்கையில நான் விடுதலையாய் வாழ்வதற்கு என்னுடைய சொத்து என் ஆண்டவராகிய தேவன். அதனால தாங்க சொல்றாரு, கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், தேவரீர் என் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறீர் என்று சொல்லுகிறார். ஆண்டவராகிய தேவன் அவர் உங்களுக்கு தீர்மானித்து வைத்திருக்கிற சுதந்திரம், சொத்து, பங்கு, இவைகளை வெறும் கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் பாதுகாக்கிறவருமாய் இருக்கிறார். எடுக்கிறதற்கு ஒரு வெளிப்பாடு தேவை. அப்பா, உலக தோற்றத்துக்கு முன்பதாக நீர் எனக்கென்று தீர்மானித்ததான அந்த சுதந்திரம் என்ன? எஸ்தருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சுதந்திரம் காத்திருந்தது. தாவீதனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சுதந்திரம் காத்திருந்தது. யோசேப்பனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பங்கு, பெரிய சுதந்திரம் காத்திருந்தது. தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையில காத்திருந்தது. கிதியோனுடைய வாழ்க்கையில காத்திருந்தது. அதுபோல இந்த கால வேளையில கர்த்தர் உங்களுடைய பிரியமான சுதந்திரமும் அவர் உங்கள் பாத்திரத்தின் பங்கமா இருக்கும் பொழுது உங்கள் பங்கை நிச்சயமா உங்களுக்கு தருவார். ஜெபத்தில் அதை தேடுவோம், ஆராதனை வழியாய் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடினவர்களாய் ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, இந்த உலகத்தில் எங்களுக்காக சொத்து வைத்தவர்களும் உண்டு, சுதந்திரங்களை வைத்தவர்கள் உண்டு, பங்கை வைத்தவர்கள் உண்டு, பங்கு இல்லாதவர்கள் இந்த பூமியில் உண்டு. அப்படிப்பட்ட மக்களின் பங்கு, அப்படிப்பட்டவர்களுடைய சுதந்திரம் நீங்க தான். கர்த்தர் இந்த காலை வேளையிலே வேதனைகள், வெறுமைகள் வாட்டுகிற பிள்ளைகள், என் பிள்ளைகளுக்கு நான் ஒன்றை வைக்கலையேன்னு சொல்லி தவிக்கிறதான பெற்றோருடைய
தவிப்புகளை மாற்றுகிற கர்த்தர். அவருடைய சுதந்திரத்தை, அவருடைய பங்கை கர்த்தர்களுக்கு தருவீராக. தேவன் அப்படி செய்ததற்காய் நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தம் நீரே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு அநேக பங்கையும் பாக்கியத்தையும் கொண்டு வரட்டும். ஆமென்.